பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சேத்துப்பட்டு பகுதியில் சம்பா அறுவடை பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இங்கே நெல் எடுத்துன்னு வரேன். ஒவ்வொரு சீசனுக்கும் நெல் எடுத்துன்னு வரேன். நல்லா விலை போகுது. பட் வந்துட்டு லேட்டாக ஆகுது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அருமையான விலை போகுது. இப்போ போலூர் வேளாண்மை விற்பனை மையத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மூட்டை நெல் எடுத்து வந்திருக்கீங்க? நான் ஏற்கனவே ஒரு 70 மூட்டை எடுத்துன்னு வந்தேன், ரீத்திக்கான்னு. அது நல்ல விலை போச்சு. இப்போ நீங்கள் விவசாயின்ற முறையில் நீங்கள் அடிக்கடி போலூர் வேளாண்மை விற்பனை மையத்துக்கு நெல் மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு நெல் வரத்து எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவத்தை? இங்கே நெல் வரத்து பொங்கல் சீசன், சம்பா அறுவடை சீசன், பொங்கல் வரைக்கும் நல்ல ஊறப்பட்ட நெல் வருதுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர், சேத்துப்பட்டு, செய்யார், வெம்பாக்கம், துரிஞ்சாபுரம், கலசப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் தற்போது சம்பா சாகுபடி நெல் அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பா சாகுபடி நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் இந்த பகுதியில் தங்களுடைய விவசாய நிலங்களிலிருந்து அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகள் தற்போது போலூர் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் சேத்துப்பட்டு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் நாள் ஒன்றுக்கு விவசாயிகள் 10,000 முதல் 15,000 வரை நெல் மூட்டைகள் கொண்டு தற்போது 6 முறை விற்பனை செய்து வருகின்றனர். இங்கு ஆர்என்ஆர், கோ56 உள்ளிட்ட பொன்னி உள்ளிட்ட நெல் மூட்டைகள் அதிக அளவில் விவசாயிகள் கொண்டு விற்பனை செய்து வருகின்றனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏராளமான வியாபாரிகளும் நெல் வியாபாரிகள் ஆர்வமுடன் நெல் மூட்டைகளை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக இங்கு போதிய அளவு நெல் மூட்டைகள் வரத்து கொண்டிருப்பதாலும் போதிய நெல் மூட்டைக்கான விலைகள் விவசாயிகளுக்கு விற்பனை ஆகி வருவதாலும் ஆர்வமுடன் தற்போது இந்த வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விவசாயிகள் கொண்டு நெல் மூட்டைகளை விற்பனை செய்து வருகின்றனர். தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் நெல் மூட்டைகள் அதிக அளவில் கொண்டு வந்து கொண்டிருப்பதால் இங்கு போதுமான இட வசதி தற்போது வரை போலூர் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இடவசதி இல்லாததால் நெல் மூட்டைகளை உள்ளே கொண்டு வர முடியாமல் விவசாயிகள் திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் வாகனத்தில் காத்து கொடுக்கும் நிலையும் தற்போது நீடித்து வருகிறது. எனவே போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்போது 3000 மெட்ரிக் டன் அடுக்கும் அளவுக்கு தான் போதுமான குடோன் வசதி உள்ளது. மேலும் கூடுதலாக குடோன் வசதி அமைத்து தரப்பட வேண்டும். அதே போல போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் அடுக்குவதற்கான போதிய இட வசதி இல்லாததால் விவசாயிகள் கொண்டு வரப்படும் நெல் மூட்டைகள் வாகனத்துடன் காத்து கிடக்கும் நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தொடர்ந்து மேலும் நெல் மூட்டைகள் வரத்து போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கும் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கும் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.